இந்த நேரத்துக்கும் இந்த ஆர்டினேஷன் சர்வீஸுக்கும் பிரயோஜனமாக சில வசனங்களை நம்ம தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சரி, போதும். இந்த வசனங்களிலே 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் என்ன காண்கிறோம் என்றால், ஆண்டவர் பேதுருவோடு பேசுறதை நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திபேரியா கடலிலே 3ஆம் முறையாக தம்முடைய சீசர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். காலையில் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை நம்ம கேட்டோம். இப்பொழுதும் அது கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை பார்த்து வலது பக்கத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது. 153 பெரிய மீன்கள் வலையில் இருந்தது. கர்த்தர் அவர்களுக்காக போஜனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சூடாக அப்பத்தையும் பொரித்த மீன்களையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவங்க கொண்டு வந்த மீன்களையும் கொண்டு வந்தார்கள். இதமாக இப்பொழுது அந்த சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் அங்கே போஜனம் பண்ணுகிறார்கள். கம் அண்ட் டைன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள். போஜனம் பண்ணின பின்பு ஆண்டவர் பேதுருவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் போஜனம் பண்ணிவிட்டால் என்னன்னா மனஸ்தாபம்லாம் போயிட்டுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நமக்கு மனஸ்தாபம் இருக்குது என்று வைத்து கொள்வோம். இது அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டுட்டா அல்லது அவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா எல்லாமே போச்சு, எல்லா மனஸ்தாபம் போய்விட்டது. அதனால சீசர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த எல்லா மனஸ்தாபம் போய்விட்டது. பேதுரு அவரை வந்து 3 முறை மறுதளித்தான் என்று அறிந்திருக்கிறோம். இதான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாரும் ஓடிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. இதமாக சீசர்கள் எல்லாரும் வந்து சிதறுண்ட ஆடுகளைப் போல மேய்ப்பனை விட்டு ஓடிவிட்டார்கள். அங்கே வந்து அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவங்க மத்தியில் அவர் வந்து போஜனத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே போஜனம் பண்ணின பின்பு அவங்களுக்குள்ள வந்து ஒப்பரமாகுதல், ஒரு சமாதானம் ஏற்பட்டு விட்டது. அதனால ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான மனஸ்தாபம் இல்லை. முன்பு அவர்கள் எப்படி நேசித்தார்களோ அதே போல அந்த அன்பு அங்கே உருவாகிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் பேதுருவை தனியாக அழைத்து அவர் வந்து அந்த 3 முறை கேள்வி கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஒரு பர்சனல் இன்டர்வியூ. அதே போலதான் இன்னைக்கு நம்ம விதமான மாலை நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை நம்ம பார்த்து கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அவன் சரியான ஒரு பதிலை சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஏ லார்ட், thou knowest I love thee. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். சைமன் சன் ஆஃப் ஜோனஸ், lovest thou me more than this. இந்த எல்லா சீசர்களை பார்க்கலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். சரியான ஒரு பதிலை சொல்கிறான். ஆண்டவர் 3 முறை கொஸ்டின் கேட்கிறார். சேம் கொஸ்டின் asked in 3 times. சேம் ஆன்சர் தான் இதை பேதுருவும் சொல்லுகிறான். சேம் கொஸ்டின் சேம் ஆன்சர். அது ஒரு முறைக்கு பதிலாக 3 முறை கேட்கப்படுகிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தில் அதே. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 15ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறோம். ஃபீட் மை லேம்ப்ஸ் என்று சொல்லுகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16ஆம் வசனத்தில் அதே ஆன்சர் தான் சொல்லுகிறான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அதற்கு ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உமக்கு தெரியும், நீர் அறிவீர். அதன் பின்பு 3ஆம் தரம் கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் துக்கம் உண்டானது. ஆண்டவர் 3 முறை என்ன கேட்கிறாரு, என் அன்பில் வந்து குறைவு இருக்கா? அல்லது நான் வருங்காலத்தில் ஒருவேளை அவரை மறுதளிச்சு போயிடுவேனா? வருங்காலத்தில் நான் ஒருவேளை பேக் ஸ்லைடிங் ஆயிடுவேனா?
அதனால அவர் அதை அறிஞ்சு கேட்கிறாரா அப்படின்னு அவங்க உள்ளத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டது. அதனால பேதுரு துக்கப்பட்டான். நம்ம பின்வாங்கி போகிறோமாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நிலைச்சு நிற்போமா, அது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்போமா, அது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால தான் அவன் கொஞ்சம் துக்கப்படுறான். ஒருவேளை நான் மறுபடியும் நான் பேக் ஸ்லைடிங் ஆயிடுவேனா அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனால் அவன் துக்கப்பட்டு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்றவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். யார் எல்லாத்தையும் அறிய முடியும்? only God can know everything. Hallelujah. Amen. He knows the end from the beginning. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் என்ன சம்பவிக்கும் என்பதை முன்னக்கூட்டி அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் God, Jesus is God. Hallelujah. That person or second person கிடையாது. He is the only God. Hallelujah. அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார் என்பதை இங்கே அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என் வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறீர், எல்லாம் என்னுடைய ஃபியூச்சர் லைஃபை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய முடிவு எவ்விதமாய் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். சரியான ஒரு பதிலை சொல்லுகிறார். இதுக்கு முன்னால் அவன் என்ன சொன்னான் என்றால், யார் மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். அப்படி செல்ஃப் கான்பிடன்ஸா பேசினான். இப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. சேவல் கூறக்குள்ளாக என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று சொன்னாலே அவ்விதமாக நடந்து விட்டது. அவன் மனம் கசந்து அழுதான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அவன் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை, ஆண்டவர் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால நீர் எல்லாத்தையும் அறிவீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை அறிகிறார். ஹல்லேலூயா. அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து அங்கே தேத்திரா சபைக்கு வெளிப்படுத்தல் 2:23 வாசிக்கிறோம். அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயங்கள், நம்முடைய உள்ளத்துல உண்மையான அன்பு இருக்கிறதா என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அப்படி இப்போ அவர் மேல கான்பிடன்ஸ் வைக்கிறான், செல்ஃப் கான்பிடன்ஸ் வைக்கல. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது ஆண்டவர் அதே தான் சொல்லுகிறார். ஒரு முறை என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார், இப்பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக, feed my sheep. Hallelujah. சேம் ஆன்சர் தான் சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம், இதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஆர்டினேஷன் சர்வீஸ் இருக்கிறது. அதனால ஒரு மனுஷன் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது அது ஊழியத்தை குறிக்கிறது. ஆர்டினேஷன் டு த மினிஸ்ட்ரி. அவருடைய ஆடுகளை மேய்ப்பது ஊழியம், அதுதான் ஊழியம். அதனால ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவென்றால், அவன் இயேசுவை நேசிக்க வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுகிறார். நீ உன்னை நீனே ஆராய்ந்து பாரு, நீ உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறாயா? அதனால you will fulfill that office if you love Jesus. நீ இயேசுவை நேசித்தால் உன்னுடைய ஆபீஸ், உன்னுடைய வேலையை நீ சரியாக நிறைவேற்ற முடியும். அதுதான் இது. இயேசுவை நேசிக்காம ஊழியம் செய்ய முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவை நாம நேசிக்க வேண்டும். ஆமென். நீங்க மனுஷங்களாகிய நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யாரும் நம்மகிட்ட சண்டை போடணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. எல்லாரும் நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. நம்ம தனிச்சையா உலகத்துல வாழ முடியாது. எனக்கு யாருமே தேவையில்லை, நான் வாழ்ந்துக்கிடுவேன்னு சொல்லவே முடியாது. வயசான காலத்துல உங்களுக்கு சோம் இல்லாம பெட்ல விழுந்தீங்கன்னா உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்க்க ஒரு ஆள் வேணும். இப்ப பலம் இருக்குது, எப்பவும் அந்த பலம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உலகத்துல வாழும் வரைக்கும் ஒருவர் சார்ந்துதான் வாழுகிறோம். அதனால நான் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அது நடைமுறையில செல்லுபடி ஆகாது. அதாவது நம்ம நம்மளை அநேகர் நேசிக்கணும், நம்மையும் எல்லாரையும் நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. அது முதலாவது ஆண்டவரை நம்ம நேசிக்க வேண்டும். முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. மார்க் 12:29-30 நீங்க வாசிங்கன்னா, கற்பனையிலெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பனையான கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக.
இதுல எல்லாமே அன்பு என்கிறதுல எல்லா பிரமாணங்களும் நீங்கி அங்கே அடங்கி விட்டது. முதல் 4 கற்பனை வந்து தேவனிடத்துல அன்பு கூறுவது. மீதி இருக்கிற 6 கற்பனை வந்து மனுஷனிடத்துல அன்பு கூறுது. மனுஷனிடத்துல அன்பு கூர்ந்தா கொலை செய்ய மாட்டோம், மனுஷனிடத்துல அன்பு கூர்ந்தா அவனுக்கு உரமாய் பொய் பேச மாட்டோம், அவனுக்கு உண்டானது யாரையும் எச்சிக்க மாட்டோம், மனுஷனுக்குள்ள அன்பு கூர்ந்தால் தகப்பனை தாயும் கணப்பண்ணுவோம். இதனால மீதி 6 கற்பனையும் அந்த மனுஷனுக்குள்ள அன்பு கூறும். அதனால அந்த 10 கற்பனை 10 commandments வந்து அன்பை குறிக்கிறது. அது முதலாவது தேவனிடத்துல அன்பு கூறுவது, 2வது மனுஷனிடத்துல அன்பு கூறுவது. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. இந்த அன்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. ஆத்துமாக்கள் மேல அன்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. நம்மளத்துல சில குறைகள் இருக்கலாம், இதோ இங்க இருக்கிற நம்மளத்துல ஒரு குறைகள் இருக்கலாம். அப்பொழுது நான் என்ன நினைக்க வேண்டியிருக்கேன், நான் என்னிடத்திலையும் குறை இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஏன்னாலும் கிருபையா இருக்கிறார், அதனால அவங்கள நம்ம நேசிக்கிறோம். இருந்தாலும் என்னன்னா நம்ம என்ன சொன்னா, சில குறைகள் இருந்தாலும் பாளையத்துல பின்பகுதி இருந்தாலும் இவங்க எல்லாம் மெசேஜ் தகவல்ல இருக்கிறாங்க, வார்த்தையை நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் நம்முடைய ஜனங்கள் சொல்லி எல்லாரையும் ஒரு பாஸ்டர் நேசிக்க வேண்டும். அவர் முதலாவது தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் அவர் தியானமாய் இருக்க வேண்டும், அவர் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். பின்பு ஜனங்களை நேசித்து அவங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாடுபடுவது, பிரயாசப்படுவது, ஜெபிப்பது, அதெல்லாம் அன்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. Feeding the flock of God is the proof of love to the Lord. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது அது வந்து தேவனிடத்தில் கூறுகிற அன்பாக இருக்கிறது. கர்த்தர் அவனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுகிறார். நீ கொஞ்சம் உன்னை யோசித்து பாரு, நீ உண்மையிலே என்ன நேசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து அன்புக்காக ஏங்குகிறார். அவருடைய பிரைட் அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறதுலே பெரிய ரிலேஷன்ஷிப். அதை விட மேலான ரிலேஷன்ஷிப் உறவு எதுவுமே இல்லை. அதனால ஆண்டவர் நம்மை பிரைடா வச்சு அவர் பிரைட் குருமா இருந்து அவ்விதமான லவ்வை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால பாருங்க, என்னிடத்துல அன்பு கூறுவா. இது வந்து வாலண்டியரா வரணுமே ஒழிய இது வந்து செயற்கையா ஏற்படுத்த முடியாது. லூக்காவின் சுவிசேஷம் 7:37-38 வாசிக்கும் பொழுது அங்கே பாவியான ஒரு இஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். இந்த பாவியான இஸ்திரி என்ன செய்கிறாள் என்றால், யாரும் அவளை கட்டாயப்படுத்தல. இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவள் போய் என்ன சென்றால் நலதம் என்ன அந்த தைலத்தை வாங்கி கொண்டு வர, விலையேறப்பட்ட அந்த தைலத்தை வாங்கி கொண்டு வந்து அவர் பின்னால வந்து அந்த தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்துல பூசி இத கண்ணீரால அவருடைய பாதத்தை நினைத்து தலைமையிரால வந்து அவங்க தொடக்கிறாள். இது என்னன்னா யாராலும் அவளை சொல்லி நீ போ அப்படி செய்யன்னு சொல்லி வரல. அதே போல சொல்லி வர்ற அன்பு நிலைச்சிருக்காது, அது செயற்கையான ஒரு அன்பு. நீ பயப்படி நீ ஜெபி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து பிரயோஜனம் இல்லை, அது சீக்கிரத்துல ஒளிஞ்சு போகும். வாலண்டியரா அவளுக்கு எந்த பிரஷரும் இல்லாதபடி அவள் இயேசுவை நேசித்தபடினாலே அவள் அவ்விதமான காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சீமோனே நீ குறைவாக அன்பு கூறுகிறாய், ஆனா இவள் வந்து பாவி என்று நினைக்கிறாய். உன்னை 50 வெள்ளிக்காசு நீ கடன்பட்டிருக்கா, இவள் வந்து 5000 வெள்ளிக்காசு கடன்பட்டிருக்கா. அதிகமான இவளுடைய பாவங்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாய். இவன் அதிகமா அன்பு கூர்ந்தனால இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால பேதுரு வந்து 3 முறை ஆண்டவரை மறுதலித்தான். சேவல் கூறதுக்கு முன்னதாக நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். அங்க மத்திய 26:75 வாசிக்கும் பொழுது வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இப்பொழுது அவன் மனசுல ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீ 3 முறை மறுதலிச்சா 3 முறை வாயினால சொல்லு, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று வாயினால சொன்னேன்னா உன் மனசுல இருக்கிற அந்த டவுட் வந்து போயிடும். அந்த விதமான ஒரு எண்ணம் வந்து உன் மனசை விட்டு போயிடும். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வாயினால அறிக்கை செய்யும் பொழுது இப்பொழுது அந்த இதெல்லாமே அவனுடைய பழையது எல்லாமே போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவனுக்கு அந்த அன்பு, பழைய அன்பு வந்து விட்டது. ஹல்லேலூயா. நம்ம வந்து அவரை வந்து தியானிக்க இயேசுவை நீங்க தியானிக்க அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தியானிக்க இதை என்ன சொன்னா நம்ம வந்து அவர் அன்பு கூறாம இருக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். எப்படி அந்த அன்பு வரும்னா, the more you learn about him, the more you fall in love with him. எவ்வளவு நீங்க அவரை வந்து அறிகிறீர்களோ
அறிவு சிலருக்கு இருமாப்பை ஏற்படுத்துது. நம்ம இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் ஜீசஸ் உடைய லவ், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்துது. பிரதர் பெர்னான் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை வெளிப்படுத்துறார். அதனால அந்த செய்தியை படிக்க படிக்க the more you learn Jesus, நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது, learn about him, the more you fall in love with the person. Hallelujah. அவர் அதிகமா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு தாழ்மை உள்ளவர். இத மாதிரி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் அவர் நமக்காக பாடுபட்டு உயிர்த்தெழுந்து நம்ம கூட டீல் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. காலையில தான் சொல்லியிருக்கிறது. அவர் நம்மளை தெரிந்து கொள்றதுக்கும் நம்ம கூட ஐக்கியப்படுவதற்கும் அவருக்கு என்ன இருக்கிறது? நம்ம ஒரு அற்பமான ஜந்து, நம்மளை இவ்வளவு நேசிக்கிறாரு, நம்ம அவருக்கு பாத்திரமா நடக்கல, ஆனாலும் அவர் நமக்கு எவ்வளவு பிளஸிங்கை தந்திருக்கிறார். இத தண்ணி காத்து எல்லாமே அவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு வீடு வாசலை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லா நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து, அப்படிலாம் ஆண்டவர் நம்ம நேசிப்பதற்கு நம்ம என்ன பாத்திரமா இருக்கிறோம், அப்படி நம்மளை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன காரியம்? இதை நீங்க லேர்ன் பண்ண ஜீசஸை குறித்து நீங்க லேர்ன் அபவுட் ஹிம். நீங்க எவ்வளவு லேர்ன் பண்றீங்களோ அவ்வளோ அன்பு, fall in love with Jesus. Hallelujah. அந்த கேரக்டர் அவருடைய கிரேட் கேரக்டர், யூ காண்ட் ஹெல்ப் பட் லவ் ஹிம். உங்களால அவரை நேசிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா ஜீசஸ் போல ஒரு கேரக்டர் உள்ள மனுஷன் உலகத்துல வாழ்ந்ததே இல்லை. ஹல்லேலூயா. அதனால he wants to be loved. அவர் லவ், நம்ம அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு டீப் லவ் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. அவரை நேசிக்காம நம்மளால இருக்க முடியாது. அவரை விட்டு நான் எப்படி போக முடியும்? அவர் இல்லாம நான் எப்படி ஜீவிப்பது? இந்த மாதிரி ஒரு டீப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால என்ன ரீசன் என்றால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூற கடமைப்படுறோம். ஃபர்ஸ்ட்ல அவர் அந்த அன்பை காமிச்சார், நம்ம அந்த லவ்வை ரிட்டர்ன் பண்ணுவோம். முதல்ல அவர் நமக்கு அந்த லவ்வை அங்க காமிச்சார். ஒன்னு யோவான் புத்தகம் 4:18 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் 18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வாசிக்கலாம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டான். அன்பிலே பயம் இல்லை. பாருங்க, முதல்ல இவெல்லாம் உயிருக்கு பயந்து மறுதளிக்கிறான். இவரெல்லாம் அவளோடு கூட இருந்தவன். அந்த வேலைக்காரி சொல்லும் பொழுதும், அந்த வேலைக்காரன் சொல்லும் பொழுதும் அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கான். இவனும் அவர்களோடு, இவன் பேச்சு வெளிப்படுத்தின ஒரு கலிலேயன், இவன் இயேசுவோடு இருந்தான். அப்போ உயிருக்கு பயம். அந்த நேரத்தில் அவனுக்கு பூரண அன்பு இல்லை. பூரண அன்புன்னா உயிருக்கு இயேசுக்காக மரிப்பேன்னு சொன்னான், காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவான். இப்ப பயம் வந்துட்டு, அவனுக்கு பூரண அன்பு இல்லை. அதனால்தான் என்ன சொன்னா, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை. ஆண்டவர் உண்மையா நேசித்தா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். அவருக்காக ஜீவிப்பதற்கு நம்ம பயப்பட மாட்டோம். அது பூரண அன்பு இருக்கிறது. இதனால்தான் ஆண்டவர் கேட்கிற, நீ பயந்து என்னை மறுதளிச்சிட்டியே, இப்ப என்ன செய்து, நீ உண்மையாவே என்னை நேசிக்கிறாயா? Son of Jonas, have you loved me? நீ என்ன உண்மையாகவே நீ நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது அவன் யோசித்து பார்க்கான், பூர்ண அன்பில் பயம் இல்லை. அவர் முந்தைய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். Hallelujah. He first loved me and purchased my salvation on Calvary tree. Hallelujah. அவர் முந்தைய இடத்தில் அன்பு கூர்ந்து என் ரட்சிப்பை கல்வாரியிலே சம்பாதித்தார். நான் பாவியலா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை என்ன சொல்லுதுன்னா, அவர் முதலாவது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் அவர் பண்றார். நம்ம அதை என்ன சொல்றோம், நானுமே நேசிக்கிறேன். முதலாவது யாரோ ஒருத்தர் சொல்லணும். இயேசு தான் முதல்ல சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஐ லவ் ஹிம். ஹல்லேலூயா. நானும் அவரை நேசிக்கிறேன். திருப்பி முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னா நாமும் அவரிடத்தில் அன்பு, அவர் அந்த லவ் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஒருத்தர் நமக்கு அன்பு கூர்ந்தாங்கன்னா எத்தனை பர்சன்ட் அன்பு கூறோம் அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அவர் 100% அன்பு கூர்ந்தா நம்ம 100% ரிட்டர்ன் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. காரணம் அதுதான், நாம் அவரை இயேசுவே நேசிக்கிறோம். அவர் முந்தைய இடத்தில் அன்பு கூர்ந்தார், என்ன எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. He saved me. Hallelujah. Before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென்.
அதனால முந்தி அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நானும் அந்த அன்பை திருப்பி செலுத்துகிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் அதை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என் ஆடுகளை முதலாவது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன. ஆட்டுக்குட்டின்னா சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் நினைக்க கூடாது. ஆட்டுக்குட்டின்னா நியூ சோல்ஸ், புதிய ஆத்மாக்கள். இப்பதான் புதுசா மெசேஜ் அவர்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் கூட தெரியாது. அதை கூட அவங்களுக்கு சொல்லணும். இதோ மற்ற சீனியர் பிலிவர்ஸ் ஆடுகளாக இருக்கிறாங்க. அதனால ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கணும், ஆடுகளையும் மேய்க்கணும். புதுசா வர ஆத்மாக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்லணும், எப்படி அவங்களை அரவணைக்க வேண்டும், இதோ அந்த சீனியர் பிலிவரை எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு பாஸ்டருக்கு தெரிய வேண்டியதா இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிய வேண்டியதா இருக்கிறது. அதனால இப்பொழுது அவனை வந்து ஷெப்பர்டா மாற்றுறார். முதல்ல ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது, இதோ பேதுருவே, சீமோன் பேதுருவே, நான் உன்னை மீன் பிடிக்கல, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீர் ஜென்றால் அங்க வலையை போடும் பொழுது அது வந்து என்ன ஜென்றால் ஆத்துமாக்கள் வலையில மாட்டுகிறது, மெசேஜ் அவர்ல மாட்டுகிறது, கரையில இழுக்கும் பொழுது அந்த மீன்கள் வருகிறது. அதே போல இது எவாஞ்சலிஸ்ட் ஒர்க். அதனால நீ எவாஞ்சலிஸ்ட் ஒர்க், நீ வந்து அது மீன் பிடிப்பது எவாஞ்சலிஸ்ட் ஒர்க், வலையை கடலில போடுவது. ஆனா இப்பொழுது என்னன்னா மேய்ப்பன் ஆடுகளோடு தங்கி இருப்பது. இப்போ நீ செப்பரேட் மினிஸ்ட்ரினா பாஸ்டர் ஊழியம். நீ எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தை நீ செய்த, இப்பொழுது நீ என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். நீ பாஸ்டர் ஊழியத்துக்கு நீ அழைக்கப்படுகிறாய். அதனால ஷெப்பர்டா இருக்க வேண்டும். அதனால ஃபிஷர்மேன் வந்து இப்பொழுது ஷெப்பர்டா ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த காலிங் அவனுக்கு கொடுங்க. ஃபீட் மை சீப், தென் ஃபீட் மை சீப் என்று சொல்லுகிறார். அதனால ஆத்மாக்களை போஷிக்க வேண்டியது பாஸ்டருடைய வேலையாக இருக்கிறது. முதலாவது எக்ஸாமின் பண்ண வேண்டும், இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா. ஆர்டினேஷனுக்கு போறதுக்கு முன்னதாக என்ன தேவை என்றால் எக்ஸாமினேஷன் பண்ண, நாம் இயேசுவை நேசிக்கிறேனா. அதன் பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஃபீட் மை சீப், ஃபீட் மை லேம்ப்ஸ். புதிய ஆத்துமாக்களையும் சீனியர் பிலீவர்ஸையும் போஷிக்க வேண்டும். ஃபீட் மை சீப் என்று சொல்வார். எப்படி போஷிக்க வேண்டும்? மேய்ப்பன் வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்க வேண்டும். ஹல்லேலூயா. unfailing word of the son of man, மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்க வேண்டும். பெண்ணம் வந்து anointed ones at the end time என்ற மெசேஜில் விதமாய் சொல்லுகிறார். anointed ones at the end timeல வந்து we are feeding on the unfailing body word of the son of man. மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்கப்பட வேண்டும். நீங்க மனுஷனால போஷிக்கப்படுவதில்லை. the angel was not the son of man. 269வது பேராகிராஃப்ல he was a messenger from the son of man. he is the one that you are feeding on. மனுஷகுமாரனால நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள். you are not feeding on man. மனுஷனால நீங்கள் போஷிக்கப்படவில்லை. a man and his word will fail. மனுஷன் அவனுடைய வார்த்தைகளும் அது தோல்வி அடையலாம். but you feeding on the unfailing body word of the son of man. மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்கப்பட வேண்டும். if you haven't fed fully on every word, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் முழுசுமாக போஷிக்கப்படவில்லை என்றால், to give yourself strength to fly above all these denomination and things of the world, இந்த உலகத்தின் காரியங்கள் ஸ்தாபனத்த காரியங்களுக்கு மேல பறக்க நமக்கு பலன் கிடைக்காது. and will you at this time do it அப்படின்னு இருப்பதை பெண்ணா சொல்கிறார். நம்ம ஃபுல்லா போஷிக்கப்பட வேண்டும். ஒரு பாஸ்டர் வந்து ஃபீட் பண்ற வேலை. இங்க வரும்போதெல்லாம் ஃபீட் பண்ணணும். ஃபீட் மை சீப் என்று சொல்லுகிறார். நீ எவாஞ்சலிஸ்ட் ஃபிஷர் பண்ணி கடல்ல போய் வலை போடாண்டா, நீ ஃபீட் மை சீப். நீ எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் இல்ல, நீ பாஸ்டர் ஊழியத்தை செய்வது. அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஃபீட் பண்ண வேண்டும் என்று கர்த்தருங்க வந்து சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஃபீட் மை சீப் என்று சொல்லுகிறார். அந்த ஃபீட் பண்ண வேண்டும் என்றால் என்ன வார்த்தை? மனுஷகுமாரனுடைய மாறாத வார்த்தை. இப்பொழுது நம்ம மனுஷகுமாரனுடைய நாட்களில மறுபடியும் வந்திருக்கிறோம். ஆமே. ஏழு சபைக்காரங்கள் அவர் சன் ஆப் மேனா இருந்தார், சன் ஆப் காடா இருந்தார். இனிமே அவர் உலகத்துக்கு ஆளுகை செய்யும் பொழுது சன் ஆப் டேவிட்டா வருகிறார்.
இந்த 1963 இருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் அது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் வேர்டை ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த மெசேஜ் தகவலை ரீட் பண்ணி அதை தியானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளை தியானம் பண்ணணும். முதலாவது நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த ரெவலேஷனை ரிசீவ் பண்ணாதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு பாஸ்டர் முதலாவது ரிசீவ் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி அதை தனக்கென்று அவர் என்ஜாய் பண்ணி கொண்டு அதுக்கு பின்பு ஜனங்களுக்கு அதை கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணல அதிக விருப்பம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். ப்ரீச் பண்ணதை விட இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணது தியானம் பண்ணுவதில் அதிக விருப்பம் உண்டு. அது விதமான ஒரு மெடிடேஷன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிக்க மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால கர்த்தருடைய வார்த்தையில இரவு பகலமாய் தியானம் இருந்த அவரிடந்து ரெவலேஷனை பற்றி தேவனுடைய சிங்காசன ரெவலேஷனை பற்றி ஜனங்களுக்கு கொடுப்பது. ஹல்லேலூயா. அதான் ஃபீட் மை சீப் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியூ சோல்ஸ் அண்ட் சீனியர் சோல்ஸ் எல்லாரையுமே போஷிப்பதற்கு நீ தயாரா இருக்க வேண்டும். ஃபீட் மை சீப் என்று சொல்லுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு காரியம், பெரிய பிளஸிங் என்னன்னா சால்வேஷன். நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். அதை அறிகிறது தான் மிக ஒரு விசேஷமான காரியம். He loved you before there was a world. உலகம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்தார். ஆமென். நான் கொஸ்டின் ஆன்சர்ல சொல்லுகிறேன். He know your nature, நம்முடைய சுபாவம் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். He know your weakness, நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். He knows your habits, உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He know all about you, உங்களை பற்றி எல்லாமே அறிந்திருக்கிறார். What was going to be, உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். He said, I choose you. Hallelujah. நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. உலகத்துல ஒண்ணுமே உண்டாதுக்கு முன்னதாக நம்ம எட்டர்னல் வித் காட். ஹல்லேலூயா. நித்திய தேவன்ல ஒரு சிந்தையாக இருந்தோம், ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தோம், ஒரு தேவனின் ஒரு பாகமா இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மளை மாம்சத்துல கொண்டு வந்திருக்கிறார், ஏற்ற வேளையில நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு நினைச்சு பார்த்தானா இயேசு கிறிஸ்து அவனை சந்திப்பார்னு நினைச்சு பார்த்தானா? அவன் மீன் பிடிக்கிற தொழிலை தான் கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஒரு நாள் காலையில் ஆண்டவர் கலிலேயா கடற்கரை ஓரமாக வருகிறார். அவர் அவனை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் எலெக்டிவ் லவ். நான் அல்ல, அவர் என்ன தேடி வந்தார். ஹல்லேலூயா. மீன் ஒண்ணுமே கிடைக்கல. அந்த நேரத்தில் என்ன செஞ்சார் என்றாலும் படகுல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பின்பு வலையை கொண்டு நீ போடு, ஆழத்துல போடு, லான்ச் அவுட் இன் தி டீப் என்று சொல்லுகிறார். காஸ்ட் அவுட் நெட் ஆன் தி இந்த டீப், இனி ஆழத்துல கொண்டு போய் போடுஞ்சு தள்ளாத மீன்கள் கிடைத்தது. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போன். இதை சீமோன் நீ இனிமேல் மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் வலையை விட்டு அவன் பின்பற்றி வந்தான். அதனால தேவனுடைய வார்த்தை நம்ம சந்திச்சது, நம்ம அவரை சந்திக்கல, அவருடைய வார்த்தை நம்ம சந்தித்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தபடினாலே உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுது, அவர் எந்த நேரத்தில் சந்திக்கணும்னு அவருக்கு தெரியுது. இதோ அந்த மீன் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அவன் எந்த வயசுல அவனை சந்திக்கணும்னு தெரிகிறது. ஆண்டவரும் அவனை சந்திக்கும் பொழுது இதுதான் அநாதி சிநேகிதம். ஹல்லேலூயா. அவனுக்கு சால்வேஷன் கிடைச்சது எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு எத்தனை பேர் சால்வேஷன் இல்லாம நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் எடுக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஞானசானம் எடுத்தும் கர்த்தரை நேசிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர் நம்ம சூஸ் பண்ணதை நினைச்சு பார்த்தா நம்ம அவரை நேசிக்காம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அதனால அவருடைய அன்புதான் இதை பேதுருவை தேடி வந்தது, மாம்சத்துல பேதுருவை தேடி வந்தது. அது முதல் அவரை பின்பற்றினான். பின்பற்றும் பொழுது அவன் லைஃப்ல எத்தனையோ ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறது. அநேக முறை தேவையில்லாத சில காரியத்தை எமோஷனலா பேசியிருந்தான். அவன்கிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல கிருபையா இருந்து அவனுக்கு ஒரு விசேஷத்தை ஊழியத்தை வைத்திருக்கிறார்.
அதனால் அவர் சொல்லுகிறார், என் மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது மத்திய 14:14-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன், நீ பூலகத்திலே கட்டுவது எதுவும் அது பல்லவத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூலகத்தில் எதை நீ கட்டவிழ்ப்பாய் அது பல்லவத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுக்கு கீஸ் கொடுக்கப்பட்டது, வேற யாருக்கும் கொடுக்கல, ஆண்டவர் பேதுருக்கு கொடுக்கிறார். அந்த கீ அவன் இப்பொழுது பயன்படுத்த முடியாது, ஏனென்றால் டோரே இல்லை, அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்னும் சிந்தப்படவில்லை, இன்னும் பரிசுத்தாய் ஊற்றப்படலை, இவன் இன்னும் நல்ல மாதிரி குணப்படலை. ஆனா அப்பவுமே ஆண்டவர் அவனுக்கு கீயை கொடுத்துட்டார். ஆனா அந்த கீயை திறக்கிறதுக்கு நேரம் வரல. இது அவன் 3 முறை மறுதளிக்கும் பொழுது மறுதளிப்பான் என்பதை இயேசு முன்னக்கூட்டியே அறிந்திருந்தான். அதான் நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லு. அவன் லைஃப் பரலோகராஜ்யத்தின் திறவு வைத்து கதவை திறக்கணும், அவனுக்கு அவிதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் மறுதளிப்பான் என்பதை முன்னக்கூட்டியே அறிந்திருந்தார். அதனால நீர் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் லைஃப் உடைய முடிவு வரைக்கும் அறிந்திருக்க, என் லைஃப் முடிவு அறிந்திருக்கா, உங்க லைஃப்பையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நினைச்சு அதை சாச்சிடலாம் இதை சாச்சிடலாம், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், என்ன நடக்காது. நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். சிலருக்கு தங்களுக்கு கொஞ்சம் செல்வம் வந்து விட்டது அல்லது படிப்பு வந்து விட்டது என்றால் அல்லது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டா நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேங்கிறாங்க. எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார், அவர் கணக்கில் எல்லாம் இருக்குது. அதனால பாருங்க, இவன் என்ன செய்தால் அவன் லைஃப் ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். இவன் தான் பரலோகராஜ்யத்தின் அங்க கதவை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இன்னும் வேலை வரல. அவன் நீ சொல்ற ஆண்டவர் சொல்லுறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்தோத்திரப்படுத்து. லூக்கா 22ஆம் அதிகாரம் நம்ம 31-32 வாசிக்கிறோம். நீ இன்னும் குணப்படலைங்கிறார். உன் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறது. ஒரு நேரம் நல்ல அறிக்கை பண்றா, ஒரு நேரம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா, இப்படி இருக்கிறது. அதனால நீ குணப்பட்ட பின்பு, நீ பரிசுத்தாவி பெற்ற பின்பு, நீ என்ன என்றால் எல்லாமே கரெக்டான பின்பு நீ திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்ல பெந்தகோஸ்தே என்ற நாள் வரும் பொழுது அந்த கீயை பயன்படுத்தும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே சேர்க்கப்படாங்க. ஒரு மெமரபிள் சர்மன், அதை போல அருமையான சர்மன் பேதுரு பண்ண மாதிரி யாருமே பண்ணல. அப்போ சொல்ல 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்றாங்க என்றால், அங்கே திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க. இவங்க பரிசுத்தாவி பெற்று அவன் ஆவியில போதிக்கும் பொழுது 3000 பேர் இதயத்தில் குற்றப்பட்டு ரட்சிக்கப்படுறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீ மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரலுக்கு தூரத்தில் யாருக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரீச்சிங் பண்ணும் பொழுது 3000 பீப்புள் அங்க ஒப்பு கொடுத்தாங்க. பின்பு 5000 பீப்புள் ஒப்பு கொடுத்தாங்க. அதன் பின்பு அவனுடைய பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே வியாதிகள் சுகமானது. ஹல்லேலூயா. தொர்கால் என்ற ஸ்திரியை செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறான். கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரியா செய்கிறான் ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்த. பேதுரு என்ன செய்வானுங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுக்கூட்டியே தெரியும். நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. அதுதான் அவனுக்கு கொடுத்த கமிஷன், அதுதான் அவனுக்கு கொடுத்த ஆர்டினேஷன். அது பின்பு ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு தான் இதில் தான் நம்ம இழைப்பாருக்கோம். இந்த சர்ச்சு ஊழியம் எப்படி இருக்கும், இது அப்படி போயிரும் இப்படி போயிரும் அப்படிலாம் அது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் எப்படி போய் முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன் சொல்லி ஒன்றும் சாபம் போட்டு எதுவும் வரப்போறதில்ல. யாரு வருவாங்க, யாரு ஓடிடுவாங்கன்னு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள ஆண்டவர் நியமிச்சா அவங்க இருக்க போறாங்க. அவங்க போனா ஆண்டவர் வேற ஒருத்தரை கொண்டு வர போறாரு. எனக்கு எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணுங்கிறது அவர் கணக்குல இருக்குது. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை எப்படி கொண்டு போகணும்னு அறிஞ்சிருக்கிறார், அந்த ஊழியத்தை எப்படி கொண்டு போகணும்னு அறிஞ்சிருக்கிறார். எல்லாம் அவர் கணக்குல இருக்கு, அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் சந்தேகப்படணும்? ஜெபத்துல போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஒவ்வொரு ஆத்மாவையும் ஜெபத்துல கொண்டு நான் வச்சிருந்தேன். ஆண்டவரே இவங்க லைஃப் ஆசீர்வாதமாய் இருக்கணும், இவங்களுடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக கூடாது. வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, இதுதான் ஒரு பாஸ்டர் ஜெபத்துல, ஏன்னா அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய நினைவுகள் எல்லாமே நல்லது தான். நம்மை மட்டும் நம்ம தாழ்த்துவோம் என்றால், ஒன்றுமில்லை என்று தாழ்த்துவோம் என்றால், அவர் எல்லாத்தையும் நமக்காக செய்வார். என்னால முடியும், நான் அப்போ நமக்கு உதவி செய்ய மாட்டார். உங்களுடைய சுய பலத்தில் இருக்கும் வரைக்கும் உதவி செய்ய மாட்டார்.
இப்பொழுது அவன் சுய செல்ஃப் கான்பிடன்ஸை விட்டுட்டான். ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? நீ இளவயதா இருக்கும் பொழுது நீ உன் அறையை கட்டி கொண்டு போனாய். 18ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனால இப்பொழுது கர்த்தர் பேதுருடைய லைஃபை பற்றி சொல்றாரு. நீ எல்லாத்தையும் அறிந்திருக்க, என் லைஃப் எப்படி போய் முடியும்? எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர், எல்லாம் நல்லமையா தான் முடியும். அல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கிறார், நம்ம அவரை நேசிக்கிறோம். ஆமென். ஆமென். பேதுரு இயேசுவை நேசிக்கிறான். நான் இப்பொழுது என்ன சொன்னா, நீ இளவயதா இருக்கும் பொழுது நீ உன்னுடைய அறையை கட்டி கொண்டு போனாய். ஆனால் நீ முதிர் வயதாகும் பொழுது நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இயேசு கிறிஸ்து அவனுடைய டெத்தை பார்க்கிறார். அவனுடைய டெத் எப்படி? அவர் காடா இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ஊழியக்காரனாய் இருக்கிறான். இப்பொழுது அவனுடைய முடிவு எவ்விதமாய் இருக்கும் என்று அங்கே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நீ இளவயதா இருக்கும் பொழுது உன் இஷ்டம் போல நீ எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்தா, உனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது, ஹெல்த் இருந்தது, உடம்புல நல்ல பலம் இருந்துச்சு, நீ உன்னை அறையை கட்டி கொண்டு நீ திரிந்தாய். ஆனா நீ முதிர் வயதாகும் வரைக்கும் நீ உன் கைகளை நீட்டுவாய், வேற ஒருத்தன் உனக்கு கையில விலங்கு போடுவான், நீ உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு செல்வான் என்று சொல்லப்பட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவன்கிட்ட பேசும் பொழுது அவனுடைய டெத்தை பார்க்கிறார், அவனுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும் என்று பார்க்கிறார். நீ இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். சரித்திரம் என்ன சொல்லுகிறது? யோவானை தவிர எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பேதுரு சிலுவையில் அறையப்பட்டான். தலைகீழாக தன்னை சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டானா. ஏனென்றால் நான் அவரை 3 முறை மறுதளிச்சனால அவரை போல நேரம் அறையாண்டான். அப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தான். நீ இரத்த சாட்சியாக மரித்து நீ என்னை மைமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் அங்கே பார்க்கிற. அதன் பின்பு அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் பொழுது யோவான் அங்க வருகிறான். இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கிற. பேதுரு 20 வாசிக்கலாம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் ஒரு மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு நான் வருமானமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ அவர் இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ஃபியூச்சர் லைஃபை கேட்கும் பொழுது நீ இரத்த சாட்சியாக மரித்து என்னை மைமைப்படுத்த வேண்டும். பெரிய கிருபை இரத்த சாட்சியா மரிக்கிறது. நம்ம பயம் நினைக்கிறோம், பெரிய கிருபை, அது பெரிய சுலாக்கியம். உன்னுடைய டெத் அபிதம் நீ எனக்கு இரத்த சாட்சியா மரிக்க வேண்டும் அப்படி என்று கர்த்தர் சொல்லும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது யோவான் வருகிறான். அவனுடைய ஃபியூச்சர் என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருடைய ஃபியூச்சரும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உங்க ஃபியூச்சர் லைஃபை பத்தி நீங்க கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. எல்லாம் ஆண்டவர் கையில இருக்கு. உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவர் கையில இருக்கு. நம்ம கவலைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவும் நடக்க போறதில்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தாழ்மையா இருந்தா எல்லாம் நல்ல மாதிரியே நடக்கும். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கும் பொழுது யோவான் வருகிறான். இவனுடைய காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் வருமளவு இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? இவனுடைய ஃபியூச்சரை பத்தி நீ ஏன் கவலைப்படுறா? நான் அவனை பத்தி எனக்கு தெரியும். நான் வருமளவு இவன் உயிரோடு இருக்க வேண்டும். அதனால யோவான் மரிப்பதில்லை என்று சொல்லி அங்க பேச்சு ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மரிப்பதில்லை என்று சொல்லாமல் நான் வருமளவு இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யோவான் இயற்கையான மரணத்தை அடித்தான். கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க, அவன் சாகல. அதனால பத்மு தீவுக்கு கடத்தினாங்க. வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினான். பின்பு எபேசு சபையில அவன் போதகராய் இருந்து கடைசியாக முதிர் வயது அடைந்து மரித்தான் என்று பார்க்கிறோம். John was caught up in the spirit, transported into the Lord's day என்று பத்மு விஷன் என்று சொல்லுகிறார். யோவான் நான் வருமளவு இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? அதனால யோவான் பிரைடுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அவன் கர்த்தருடைய நாளை காண்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய நாளுக்குள்ளாக வருகிறான். ஆவியிலே நம்முடைய நாளுக்குள்ளாக முத்திரைகள் திறக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்கிறார், 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், மில்லினியம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான்.
அதான் நான் வரும் அளவு என்னுடைய வருகை வந்து அதுக்கு பின்னாதாக என்ன நடக்கும் எல்லாத்தையுமே இவன் வந்து இதை காணும்படியாக இவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது நான் வரும் அளவு இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? John was taken up by the Spirit and transported by the Spirit to the great day that is coming. The Lord's day is when the days of man are over. மனுஷனுடைய நாட்கள் முடிந்த பிறகு தேவனுடைய நாட்கள் வருகிறது. அதுக்குள்ள கிபி 95 இருந்து நம்ம நாளுக்குள்ளாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது என்னென்ன சம்பவிக்கும், அந்த கம்மிங் எவ்விதமா இருக்கும், என்னுடைய வருகையை அவன் காண்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது நமக்கு அடையாளமா இருக்கு. அதெல்லாம் பாருங்க, ஒருத்தர் ரத்த சாட்சியா மரிக்கிறான், ஒருத்தர் வந்து அவன் மரணத்தை காண்பதில்லை என்று பேச்சு வருகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் எப்படி இருக்கு? நீங்க எதுக்கு அடையாளம்? நீங்க பேதுருக்கு அடையாளம் இல்ல, நீங்க யோவானுக்கு அடையாளம். அதனால நம்ம ரத்த சாட்சியா மரிக்கணும்னு யாரும் பயப்பட வேண்டாம், அது பேதுரு. அதனால ரெண்டு குரூப் ஆஃப் எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து என்னன்னா 1,44,000 பேர். இந்த பேதுரு அதுக்கு அடையாளமா இருக்கிறான். ஒவ்வொரு காலத்தில் 1,44,000, ஒவ்வொரு கோத்திலும் 12,000 அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். ஆந்தி கிறிஸ்து அவளை கொன்று போடுவான். அவை நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருக்கோம். நமக்கு அதிக பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பேதுரு வந்து யூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறான். ஜான் டைப்ஸ் பிரைட், அவன் மனவாட்டிக்கு அடையாளம். நம்ம மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய நாளுக்கு வந்திருக்கிறோம். அவன் வந்து அப்போஸ்தல காலத்துல இருந்தான். நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம வந்து என்ன சென்றால் மரணத்தை காணாதபடி எடுத்து நம்ம ஃபியூச்சர் அப்படி. ஆனா பேதுருடைய ஃபியூச்சர் 1,44,000 ஃபியூச்சர் எப்படி? அவங்க இரத்த சாட்சிகளாக மரித்து ரெண்டு பேரும் எலெக்டர், ரெண்டு குரூப், ஒன்னு ஜூ ஒன்னு ஜென்டைல். ஒன்னு ஜூ வந்து ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு பிரைடு. இந்த ரெண்டு குரூப் வந்து இந்த பேதுரு வந்து இஸ்ரேலுக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த ஜான் வந்து என்ன செய்யறான் என்றால் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவன் ஆவியில போய் எல்லாத்தையும் பார்த்தான். நம்ம நேர ரியாலிட்டியாவே அனுபவிக்க போறோம். ஹல்லேலூயா. காலையில ஏன்சின் தேரி சொன்னேன். பிரதர் பெனாம் அதை குறித்து ஒரு 15 இடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த வாகனமும் வந்து ஒரு செகண்டுக்கு 1,00,000 மைல் ஸ்பீடுக்கு மேல வருது. இதுவும் வருது. ரெண்டும் வந்து மோதும் பொழுது இதுவும் சேதமடையல, அதுவும் சேதமடையல. இது அப்படி போயிருது, அது அப்படி போயிருது. அதே போல என்ன வால் இருந்தாலும், எந்த கதவு பூட்டி இருந்தாலும், எங்க இருந்தாலும் வேகமாக நம்ம போயிருக்கோம். எதுவும் நம்மளை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஐன்ஸ்டீன் நோபல் பிரைஸ் வாங்கினார். அவர் தன்னுடைய பிரைனை அதிகமா பயன்படுத்தினார். அதனால அருமையான என்றால் இன்னைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜான் டைப் தி பிரைட். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டமான ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் நாம் 300 பேரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த சித்தமா இருக்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய விருப்பத்தை நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. அதனால ஜான் டைப் தி பிரைட் மனவாட்டிக்கு அடையாளமாக. பீட்டர் டைப்ஸ் 1,44,000. அவன் ரத்த சாட்சியா மரிக்கதை ஆண்டவர் அறிந்திருந்தார். 1,40,000 பேர் ரத்த சாட்சியா ரியலா மரிக்க போறாங்க. பீட்டர் அதுக்கு டைப்பா இருக்கிறான். நம்ம வந்து யோவானுக்கு அடையாளமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிக ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அதிக ஸ்லாக்கியத்தை ஒருத்தனை இப்படி வச்சிருக்காரா, ஒருத்தனை அப்படி வச்சிருக்க. ரெண்டு பேருமே எலெக்ட் பீப்புள் தான். ரெண்டு பேருக்கு ரிவார்டு ஒண்ணுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசித்து நமக்கு எவ்வளவு விசேஷித்த சிலாக்கியத்தை வைத்திருக்கிறார். இதை என்ஜாய் பண்றதா முக்கியமான காரியம். பணம், வீடு எல்லாம் அதெல்லாமே நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்மளை இதயத்தை வச்சு நம்ம மனக்குழப்பத்துல போக கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ஜாய் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பணம் கொடுத்தாருன்னா நல்ல செலவு பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ் வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல செலவு பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கார். நமக்கு எதுக்கு பேராசை? ஹல்லேலூயா. என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் a great day. ஹல்லேலூயா. ரெவலேஷன் வர வேண்டிய நேரம். அதனால இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் சிலாக்கியத்தை அந்த யோவானுக்கு கொடுத்த சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பீட்டருக்கு டைப் அல்ல, நம்ம யோவானுக்கு டைப்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று சொல்கிறார். அந்த 19 வசனத்தை வாசிங்க. என்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஃபாலோ மீ. ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஃபாலோ மீன்னு சொல்லி இருக்கிறார். மீன் பிடிக்க சொன்னது என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீன்னு சொன்னார். இப்ப மறுபடியும் ஃபாலோ மீங்கிறார். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி வா. அல்ல, யூ ஆர் a shepherd. நீ இப்பொழுது ஆடுகளை மேய்க்கிறவன்.
நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதனால அவன் வந்து இயேசுவை பின்பற்றி போகணும். ஹல்லேலூயா. அப்ப ஆடுகள் பின்னால வரும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். பேதுரு வந்து அவனும் ஒரு மேய்ப்பர் தான். ஆனா அவர் சீப் ஷெப்பர்ட். ஹல்லேலூயா. பிரதான ஷெப்பர்டை வந்து இந்த ஷெப்பர்டு ஃபாலோ பண்ணும்பொழுது பின்னால ஆடுகள் தன்னால வரும். ஹல்லேலூயா. 1 பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்ற போல நீங்கள் என்னை பின்பற்று. பால் ஒரு ஷெப்பர்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கிறிஸ்து வந்து பிரதான ஷெப்பர்ட், சீப் ஷெப்பர்ட். அந்த சீப் ஷெப்பர்டை பால் பின்பற்றி பொழுது ஆடுகள் பின்னால வருது. ஹல்லேலூயா. மேய்ப்பனானவன் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்கு முன்னால நடந்து செல்கிறான். யோவான் 10:4 வாசிக்கலாம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். இது ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் ஆடுகள் பின் செல்லுது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு, அவரையும் ஃபாலோ பண்ண என்ன பின்பற்றி வான்னு சொல்றாரு. அப்ப ஆடுகள் வந்து தன்னால இவனை பின்பற்றி வரும். ஹல்லேலூயா. அவன் முன்னாக நடக்கும் பொழுது இது பின்னாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் முன்னால போகணும், விசுவாசிகள் எல்லாம் பின்னால வரிசையா வரணும்னு அப்படி அர்த்தமா? லைன்ல வரணும், மார்ச் பண்ணி வரணும், பாஸ்டர் முன்னால நடந்து போறார் அப்படின்னு அர்த்தமா? இல்ல, பாஸ்டர் முன்மாதிரியா நடக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு, அதுதான் முன்னால நடக்குது. விசுவாசிகளுக்கு முன்னாடியாக ஒரு பாஸ்டர் நடக்கணும். அவர் பைபிள் படிங்கன்னு சொல்லிட்டு அவர் மற்றவங்களை பைபிள் படிங்க, இவர் பைபிள் படிக்காம இருக்கக்கூடாது. என்ன போதிக்கிறாரோ நீ என்ன உபதேசிக்கிறாயோ நீ அதை கை கொள்ளு. அப்பொழுது உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கணும்னு வச்சித்துக் கொள்வாய். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருந்து பவுல் அங்கு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இதான் முன்னா நடக்கிறது. ஒரு பாஸ்டருக்கு ஆண்டவர் ஆத்மா கொடுக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? முன்னால நடக்கணும். அவங்களுக்கு மாதிரியா நடக்கும் பொழுது பின்னால அவங்க அதே ஃபெய்த்தை பின்பற்றி வருவாங்க. ஆமென். அப்படி நடக்காம ஊழியக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட முடியாது. அதனால ஊழியத்துக்கு டெடிகேஷன் பண்ணுவது லேசான காரியம் இல்லை. மனசுல நினைக்கணும், நான் முன்மாதிரியா நடக்கணும், நான் இயேசுவை பின்பற்றணும், நான் ஆடுகளுக்கு முன்னே நடக்கணும், மாதிரியாக நடக்க வேண்டும். அப்பொழுது ஆடுகள் என்னை பின்பற்றி வரும். ஹல்லேலூயா. டோனி ஷேபலை குறித்து சொல்லுகிறார். பிரசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி, என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம் என்ற செயலே பிரதர் பெர்னாமுடைய சபையில டீக்கன் டோனி ஷேபல். இந்த டோனி ஷேபல் ஒரு நாள் சொப்பனம் கண்டு பிரதர் பெர்னாட்ட சொல்றாரு, நான் ஒரு மாதிரி சொப்பனம் கேட்டேன், ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பரலோகராஜ்யத்துக்கு போகணுன்னு நான் பிரயாசப்பட்டு போய் கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் ஒருத்தர் அங்கி போட்டு கருப்பு அங்கி போட்டு பைபிள் படிச்சுக்கிட்டே போனாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், பரலோகராஜ்யத்துக்கு எப்படி போறதுன்னாரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு முன்னால ஒருத்தர் போறாரு, நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்பொழுது அவரும் கருப்பு அங்கி போட்டிருக்கிறாராம். அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு போறாராம். அல்ல அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இங்க பாரு ஒரு மலை உச்சியில ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மலை பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அந்த அவரு பாரு, அவரை பார்த்தா ஒரு பாஸ்டர் மாதிரியே தெரியாது, கவுபாய் கேப் வச்சிருப்பாரு, அவர் ஒரு ஊழியக்காரர் மாதிரியே தெரியாது, ரெவரண்ட் மாதிரியே தெரியாது, நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் கரெக்டா நடத்துவார். அப்படியே அங்க வரும்பொழுது அது பிரதர் பெண்ண பிரதர் பெண்ண கவுபாய் அங்க தொப்பி வச்சிருக்கிறார். இது அவர் என்ன செய்யறாரு என்றால் அவரை கொஞ்சம் கூட்டிக்கிட்டே போறாரு, மலை உச்சி வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு வனாந்திரம் இருக்கிறது, இனிமேட்டு நான் நடத்த மாட்டேன், இந்த வனாந்திரத்துல நீ தான் நடந்து போகணும், நீ இந்த வனாந்திரத்தை தாண்டும் பொழுது அந்த பரலோகராஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு பெண்ண அந்த டோனி ஷேபல கையை பிடிச்சிக்கிட்டு வழி நடத்தி போற. நான் எப்படி போறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கீழே பாருங்கிறாரு. கீழே பார்க்கும் பொழுது அடிச்சுவடி இருக்கிறது, கால் அடித்தரம் இருக்கிறது, அதுல ரத்தம் சொட்டு சொட்டா இருக்கு. bloody footprint. Hallelujah. Come here Tony, look down there. கீழே பாரு. You see them barefooted tracks with blood in them. அங்கே காலடி தடம் இருக்கிறது, அதுல ரத்தம் இருக்கிறது. That's what I have followed all the way. நான் இதுவரைக்கும் அதை பின்பற்றி தான் வந்திருக்கிறேன். Just stay on that. That's the only thing I know. Point a man, not to a creed and sensation. இதோ ஒரு எமோஷனலா குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது அல்ல, அல்லது ஒரு பிரமாணத்தை சொல்லுறது அல்ல. என்ன சொன்னால் bloody footprints of Jesus Christ. Hallelujah. நான் இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கேன். இந்த கால்தடம் போயிட்டே இருக்கு, பல்லவத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நீனா அதை பார்த்து நீ போ. இனி நீ தானா நடு. இனி பாஸ்டர் வழி நடத்த மாட்டார், அம்மா அப்பா வழி நடத்த மாட்டாங்க, நீ தனியா தான் நடந்து போ.
நீனா ஆண்டவர். அந்த அந்த ரத்தம் தோய்ந்த பிளட்டி ஃபுட் பிரிண்ட்ஸை நீ நோக்கி அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் போகும் பொழுது அவர் காலடி அங்க விழுந்தது. அந்த காலடியில ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்தது. அதனால ஒருவன் என்னை பின்பற்றி வருவன் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் இயேசு சொல்லி இருக்கிறார். ஃபாலோ மீ. நீ வந்து அந்த ரத்தம் தோய்ந்த இயேசு சென்ற அதே பாதை, அவர் அடிச்சுவர்களை விட்டு சென்றிருக்கிறார், அதை ஃபாலோ பண்ண போனோம். அதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதோ மெசேஜ் படிச்சு நம்ம சொல்றது கிடையாது. நம்ம அந்த பிளட்டி ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:6 வந்து 1:6 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நான் தான் தப்பா சொல்லிட்டேன்னு தெரியல. அதனால கைகளை வைத்த பொழுது அங்கே வந்து உனக்கு இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை நீ, அதாவது 2 தீமோத்தேயு 1:6 தான். இதை நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால், என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதோ உன்மேல நான் கையை வைக்கும் பொழுது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்க ஆவின் வரம் வந்து அனல் மூட்டி எழுப்பு. உனக்குள்ள அந்த டேலண்ட்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியலா இருக்கு. ஆண்டவர் அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஊழியம் செய்கிற எல்லா எக்யூப்மெண்ட் உனக்குள்ள இருக்குது, அந்த டேலண்ட் இருக்கிறது. நான் உன்மேல் கை வைக்கும் பொழுது நீ அதை அனல் மூட்டி எழுப்பணும்னு சொல்றார். அப்போஸ்தலர் 13:2-3 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க, செப்பரேட் them for my ministry. அப்பொழுது என்ன செஞ்சாங்க? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். உபவாசித்து அவள் மேல கைகளை வைத்தார்கள், அவளை கைகளை வைத்தார்கள் என்று சொல்லப்படுது. பவுல் தீமோத்தேயு மேல கை வைக்கும் பொழுது டெடிகேஷன். அதுக்கு முன்னதாக கால்வின் பெண்ணி வந்து ஒரு சில நிமிடங்கள் தன்னுடைய அழைப்பை பற்றி நம்ம மத்தியிலே சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆர்டினேஷன் சர்வீஸில் என்னை பற்றி ஒரு சிறிய சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நான் 1990ஆம் வருஷம் ஜூலை 8ஆம் தேதி இதே இடத்துல கர்த்தர் என்னை பிறக்க கிருபை செய்தார். 3வது பிள்ளையாக இந்த இடத்துல குடும்பத்தில் என்னை கர்த்தர் என்னை பிறக்க கிருபை செய்தார். நான் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 7 மணிக்கு நான் பிறந்தேன். ஹாஸ்பிட்டலில் பிறக்கல, வீட்டில் தான், இதே இடம் தான் அது. முதல்ல சர்ச் இருக்கும், பின்னாடி வீடு இருந்தது. 8 மணிக்கு 8:30 மணிக்கு அங்கே சபை ஆரம்பிக்கிறது. நான் பிறந்தது 7 மணி. அதனால நான் பிறந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்டிருக்கேன். ஆமென். அப்படியேப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அது அந்த பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதிலே நான் வழி நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அது பின்னதாக வளரும் பொழுது எஜுகேஷன் 10th வரைக்கும் படித்தேன். முதலாக 5th அவரஞ்ச ஸ்கூல் வரையும் படித்தேன். அடுத்ததாக அசசி ஸ்கூல் ராமாபுரத்தில் படித்தேன். அதன் பின்பு பிரில்லியன்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு அதில் டிஇடின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று படித்தேன். அதற்கு பின்பதாக நான் வந்து உலகப்பிரமான வேலையிலே நான் சென்றேன். ஒரு 6 வருஷம் வந்து கர்த்தர் வந்து இந்த உலகப்பிரமான வேலையை வந்து செய்ய கிருபை செய்தார். ஆனாலும் அந்த 6 வருஷத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நிலையான ஒரு இடத்துல என்னால் தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. தொடர்ந்து வேறு கம்பெனி மாறிக்கொண்டு தான் இருந்தேன். ஒரு எந்த இடத்துலையும் வந்து அந்த ஒரு இலைப்பாறுதல், ஜாபில் வந்து ஒரு இலைப்பாறுதல் வந்து எனக்கு கிடைக்கல. கடைசியாக வந்து ஆர்பி டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு 2 வருஷம் வேலை செய்தேன். அதன் பின்பு அங்கேயும் வந்து வேலையை விட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. கர்த்தரை சரிவர ஆராதிப்பதற்காக நான் அங்கே ஒரு சூழ்நிலையை மாறும் பொழுது அந்த வேலையை விட்டு அதன் பின்பு பிஸ்னஸில் வந்தேன். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அந்த கார்மெண்ட் ஷோரூமை தொடங்கி அந்த 2015ஆம் வருஷத்துலேருந்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் முதலாவதாக நான் ஆசீர்வாதத்தை வழி நடத்தினார். அதன் பின்பதாக வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது மேரேஜ் என்ற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அது அலைன்ஸ் பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து எமிமாவை காட்சியிலே கொண்டு வந்தார். அது ரொம்ப நாளாக தேடும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு சரியான மனவாட்டியை கர்த்தர் தாமே காட்சியில் கொண்டு வரணும் ஜெபிக்கும் பொழுது எல்லாரோட ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு
2017 வருஷம் செப்டம்பர் 27 எங்களுக்கு வந்து திருமணமானது நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு அந்த பிஸ்னஸ்ல பார்க்கும் பொழுது அதிலும் வந்து ஆண்டோட வழி நடத்துதல் வந்து இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். தொடர்ந்து அந்த ஜிஎஸ்டி மற்றும் மணி டிமானிசேஷன் வரும்பொழுது பிஸ்னஸ் ஆனது வெறும் டல்லாகச்சு. அப்பொழுதுதான் நான் வந்து யோசிக்கும் பொழுது எப்படி நம்ம எந்த விதத்திலையும் கர்த்தர் வந்து வழிநடத்தல இதில் எதுவுமே இல்லையே, உலகப்பிரமான வேலையிலும் இல்லை, பிஸ்னஸ்லையும் வந்து அந்த ஒரு இளைப்பாறுதலை நான் கண்டடைய முடியவில்லை. எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் ஒர்க்கில் இருந்தாலும் அது வந்து இளைப்பாறுதல் வந்து அங்கே இல்லை எனக்கு. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் கர்த்தர் வந்து என்னை ஊழியத்துக்கு என்று நியமித்திருக்கிறார். அது அவருடைய வந்து பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. இது வந்து அனுமதிக்கும் சித்தத்தின்படி நாம வந்து இந்த உலகப்பமான வேலையும் பிஸ்னஸும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அது தைரியமாக என்ன பண்ண அந்த பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதன் பின்பு நான் வந்து தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பதாக கடந்த போன வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து ஷாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து புதன்கிழமைகளிலே கர்த்தர் வந்து மெசேஜ் கொடுக்க கிருபை செய்தார். பார்க்கும் பொழுது 2017 வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு சில மெசேஜஸ் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அதை நான் தியானிக்கும் பொழுது அது கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதில் வாஞ்சை அதிகமாக தந்தார். அவருடைய வழி நடத்துதல் அதில் இருந்தது. அது நான் மெசேஜை தியானிக்கும் பொழுது அந்த ஆண்டவரோட வழி நடத்துதல் அதில் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். அவர் என்னை அழைத்த அழைப்பை நான் வந்து உணர்ந்து அதுக்காக நான் கடந்த ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருந்தேன். போதகரும் வந்து நானே வந்து சொல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஆர்டினேஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நானே சொல்ல வேண்டும் என்று போதகர் நினைத்திருந்தேன். அது போல நானும் வந்து எனக்கு அது எனக்கே கர்த்தர் அதை உணர்த்த வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன். கடந்த ஒரு வருஷமாக நான் எந்த உலகப்பிரமான வேலைகளுக்கும் மேலே நான் செல்லவில்லை. எந்த பிஸ்னஸையும் நான் பார்க்கல. வீட்டில் தான் இருந்து ஆண்டவரை தியானிக்கும் பொழுது அதுக்கான சரியான வேலையை கர்த்தர் தாமே காட்சியில் கொண்டு வர வேண்டும். இதுதான் என்னோட பிரதான வந்து ஒரு ஜெப விண்ணப்பமாக இருந்தது. உபவாச ஜெபத்திலும் அதுக்காக ஜெபிக்கப்பட்டது. எல்லா பிரதர்ஸ் மீட்டிங்லையும் நான் கொடுத்த விண்ணப்பம் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய பரிபூர்ண சித்தம் வந்து என்னோட வாழ்க்கையில் நிறைவேணும், அந்த சித்தத்தை கர்த்தர் காட்சியிலே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்து கடந்த வருஷம் கடைசியில் இருந்து என்ன பண்ண தொடர்ந்து சபையில வந்து டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் நானும் என் மனைவியும் தனித்தனியாக வந்து அரை மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் தேவைப்பட்டது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து முதலாவது நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம் வந்து அந்த கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கும் பொழுது அது நாங்கள் எதிர்பாராத வேலையிலே கர்த்தர் அது எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அமீன். அதை நாங்கள் வந்து அது 100% வந்து கர்த்தருடைய மிராக்கிள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. ஆனாலும் எங்களுடைய வார்த்தை நாங்கள் ஜெபித்து எங்களோட வார்த்தையில் நாங்கள் வந்து அதை அறிக்கை செய்தோம். என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்வார், எந்த பாசிபிலிட்டியும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது தான் கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்வார்னு வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்தோம். அது அந்த அறிக்கையை கர்த்தர் என்ன பண்ணார், நம்ம வார்த்தையில வந்து விசுவாச அறிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில செய்தார். அதன் பின்பு நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்னோட ஜபங்கள் எல்லாத்தையுமே வந்து கர்த்தர் சின்ன சின்ன ஜப விண்ணப்பங்களையும் கர்த்தர் வந்து கேட்டு பதில் தந்தார். எல்லா ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்டாக அதன் பின்பு பார்க்கும் பொழுது நான் என்னோட லைஃப்ல உணர்ந்தேன். என்னோட ஜப விண்ணப்பங்கள் ஒன்றொன்றா சின்ன சின்ன விஷயத்துக்காக ஜபிக்கும் பொழுது எல்லா ஜப விண்ணப்பத்தையும் கர்த்தர் வந்து அங்கீகரித்தார். கடந்த ஒரு வருஷமாக எனக்கு வந்து முழங்காலில் வந்து ஒரு கட்டி போன்று ஒன்று காணப்பட முட்டி போட முடியல, ரொம்ப வலி அதிகமாக இருந்தது. அதுக்காக நான் ஜபிக்கும் பொழுது கடந்த 1.5 மாசமா பார்க்குறேன் அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. அமேன். அந்த ஜப விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாரும் ஜபிச்சிருக்கீங்க. ஆனாலும் வந்து அந்த ஜப விண்ணப்பத்தை வந்து திடீர்னு ஆண்டவர் வந்து எதிர்பாராத நேரத்தில் அதை சந்தித்து அதையும் வந்து அந்த ஜப விண்ணப்பத்தையும் அவர் வந்து சாட்சியாக மாற்றினார். இன்னும் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக ஜபிக்கும் பொழுது எல்லா ஜபம் விண்ணப்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய லீடிங் என்னோட லைஃப்ல இருக்கிறதை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக முக்கியமான ஜப விண்ணப்பம் என்னன்னு பார்க்கும் பொழுது நான் என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து உடைய ஊழியத்துக்கு நான் முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
என்னை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது நான் வந்து அதிகமாக ஜெபித்தேன். அவருடைய காலிங் வந்து எனக்கு வந்ததை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன தேவைப்படும்னா ஒப்பு கொடுக்கிறது தேவைப்படுகிறது. அந்த ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்து அது ஜெபத்திலே நான் அதை வந்து அந்த பர்சனல் ப்ரேயரில் கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்தேன். என்னை வந்து நான் முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும், போதகருக்கு வந்து துணையாக நின்று இந்த ஊழியத்தை வந்து உம்முடைய வருகை மட்டும் இதை நான் வந்து முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு நான் வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே அவர் வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாள் வந்து இந்த நாளுக்கான அதிக நாள் நான் ஜெபித்து வந்து நீங்களும் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் ஜெபிச்சிருக்கீங்க. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் இன்றைய தினத்திலே பதில் தந்து அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம அந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு கண்டு முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கேன். அவர் முன்வைத்த காலை நான் பின் வைக்க போவதில்லை, உம்முடைய ஊழியத்திலே உம்முடைய வருகை மட்டும் நான் உமக்கென்று ஊழியம் செய்வேன் என்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதே போல வந்து கர்த்தரும் வந்து என்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் வந்து விசுவாசிக்கிறேன். அதே போல உங்களுடைய ஜெபத்திலே என்னை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இன்னும் கர்த்தர் தாமே என்னை அதிகமாக ஆசீர்வதித்து அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் என்னோட கூட இருக்க வேண்டும். அவர் இந்த வருகை மட்டும் இந்த ஊழியத்தை நான் வந்து எந்த தடையும் இல்லாமல் செய்யும்படிக்கு அவருடைய வெளிப்பாட்டை அதிகமாக தந்து என்னுடைய இந்த ஊழியத்திலே அவருடைய வழி நடத்துதல் என்ன இருக்க வேண்டும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த ஜெபித்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை இந்த ஆர்டினேஷன் சர்வீஸும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை அவருடைய வருகை மட்டும் நான் மன மகிழ்ச்சியோடு அந்த செய்யவும் வெளிப்பாடு அதிகமாக நான் பெற வேண்டும். போதகரை போல கர்த்தர் என்னை மாற்றி அவரோட கூட இசைந்து இந்த ஊழியத்திலே நான் ஒரு பங்காளியாக காணப்பட நான் என்னுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. அதுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்ல சகோதரன் கால்வின் பென்னி சில வருடங்களாக யூத் மீட்டிங் வாலிபர் கூட்டத்தை சின்சியராக நடத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் வந்து தீர்க்கதரிசி செய்தியை வந்து படித்து மெடிடேஷன் பண்ணி நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அதனால் சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னேன், நீ தமிழ் செய்தி படிக்கக்கூடாது, இங்கிலீஷ் மெசேஜ் படிக்கணும். பிரதர் பிரணாமுடைய இங்கிலீஷ் மெசேஜ் படிக்கணும். எல்லா மெசேஜும் இங்கிலீஷில் இருக்குது, அதில் தான் ஒரிஜினலாக இருக்குது. உன்னுடைய சொந்த தமிழை பேசணும், அந்த டிரான்ஸ்லேட்டர் பண்ண தமிழ் பேசக்கூடாது. அதனால் நீ இங்கிலீஷ் மெசேஜை படிக்கணும்னு சொல்லும்பொழுது இப்பொழுது சில மெசேஜை வந்து இங்கிலீஷ்லேயே படித்து அதை வந்து போதிக்கும்படியாக ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துருக்கிறார். அதனால் அவனுக்குள்ள அந்த கிருபை இருக்கிறது, அந்த அனாயிட்டிங் இருக்கிறது. கை வைக்கும் பொழுது அது அனல் மூட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு சேஞ்ச் வரும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால் அந்த இப்பொழுது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறேன்னா, யூத் மீட்டிங் நடத்த வேண்டும் மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே மாதத்தில் 3 வெட்னஸ்டே வந்து ப்ராஃபிட் மெசேஜை இங்கிலீஷில் படித்து அதை பிரசங்கம் பண்ணணும். அதை அவருடைய ப்ராஃபிட்டுடைய ஆடியோவும் கேட்கணும், டெக்ஸ்டையும் பார்க்கணும், அதை மெடிடேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அது ப்ராசஸில் இருக்குது. தொடர்ந்து அவர் வல்லமையாக செய்யணும். அது மாத்திரமல்ல, இந்த டெடிகேஷன் பண்ண பிறகு அப்பத்தை கொடுப்பதுக்காக சகோதரன் கால்வினை பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறேன். அந்த அப்பத்தை அவர் கொடுத்துட்டு போனார்னா, அவர் 2 லைன் முன்னால் போனாரா, நான் பின்னால் திராட்சை ரசம் கொடுத்து வந்தால் ஒரு 10 நிமிஷம் சேவ் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் முட்டியில் நிற்கிறீங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுகிறது. 200 பேருக்கு மேலே ராப்போயின் எடுப்பதுனால நான் வந்து 2 முறை போகிறத இப்போ வந்து 1 முறை தான் போக வேண்டியது. அதனால் இந்த டெடிகேஷன் பிறகு அவர் வந்து அப்பத்தை கொடுப்பார். அதன் பின்பு வந்து அவர் எவ்வளோ தேறுகிறாரோ, கர்த்தரை அறிகிற அறிவிலையும் வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் எவ்வளோ தேறுகிறாரோ அந்த அளவுக்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் வச்சுக்க. அவர் தேர்றதை பொறுத்து இருக்கு. எவ்வளோ தேவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பெறுகிறாரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார். அதனால் நம்ம எல்லாருடைய ஜெபம் தேவை, நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, அவருடைய கிரேஸ், அவருடைய ஸ்ட்ரென்த் வேணும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். கால்வின் தின்னி கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய மனைவி எமீமா அங்கே மேரேஜ் பண்ண போகும் பொழுது, அந்த பெண்ணை பார்க்க போகும் பொழுது அவங்க அம்மா வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த மகள் வந்து தனியாக ஊழியம் செய்ய முடியாது, ஒரு கணவனோடு சேர்ந்து தான் ஊழியம் செய்ய முடியும். பெண் தனியாக ஊழியம் செய்ய முடியாது.
அதனால ஒரு ஊழியக்காரனை தான் விவாகம் பண்ணணும்னு அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க காத்திருக்கிறாங்க. இப்படி நாங்கள் போகும் பொழுது இதை போல் எங்கள் மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் நாங்கள் இன்னும் பிரதிஷ்டை பண்ணலை. இன்னும் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அதுக்கு இன்னும் வரல. அந்த மாதிரி அந்த இது வரும் பொழுது அவனை பிரதிஷ்டை பண்ணோம். ஆனால் ஊழியத்துக்கு தான் எங்கள் பையனை ஒப்பு கொடுத்துருன்னு சொன்னோன்னே அவங்களும் ஒரு கொஸ்டின் கேட்கல. மாப்பிள்ளையை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கல. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னோடனே இந்த மகா ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க ஒரு கேள்வியும் கேட்காதபடி அந்த பெண்ணை கொடுத்தாங்க. என்ன படிக்கிறாரு, என்ன சம்பாத்தியம் பண்றாரு, இல்லை பல கொஸ்டின் மேரேஜில் கேட்பாங்க. ஒரு கேள்வியும் கிடையாது. ஒரு கொஸ்டின் இந்நாள் வரைக்கும் கேட்டதில்லை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரா? நாங்கள் இன்னும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஆனால் பிரதிஷ்டை பண்ணலை, ஆனால் பிரதிஷ்டை பண்ணுவோம். அவங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஒரு விசுவாசத்தில் கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் ஒரு நல்ல பெண்ணை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கர்ப்பத்தின் கனி கொடுத்தாலும் ஃபாதருங்க லெவலுக்கு ஆண்டவர் உயர்த்தும் பொழுது இப்பொழுது டெடிகேஷன் பண்ணுறது சரியான ஒரு நேரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். இது என்ன என்றால் குறை சொல்கிறது உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு என்னன்னா குறை சொல்கிறது தான். உலகத்தில் ஈஸியான ஒர்க்கு மற்றவங்களை குறை சொல்கிறது. அதனால் அப்படி வேண்டாம், நீங்கள் ஜெபிங்க. கால்வினை ஆண்டவர் தாமே வல்லமையாக பயன்படுத்தணும். இதை என்ன சொன்னால் என்னை விட வல்லமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை போல் நீங்களும் நினச்சி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சகோதரனை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது என்ன 2 கேள்வி கேட்ட பிறகு இதை எல்லாரும் இந்த நான் சொன்ன நபர்கள்லாம் வரணும். சகோதரன் சாம், சகோதரன் பி ஜீவானந்தம், சி ஜீவானந்தம், சகோதரன் பால்மணி, சகோதரன் தினகரன், சகோதரன் விக்டர் கமாலில், நான் சேர்த்தா 7. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு ஜெபம் பண்ணால் நம்ம அதுக்கு நிறைய வெயிட் பண்ண முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே ஜெபம் பண்ணுங்க. இவங்கெல்லாம் தலையில் கை வைப்பாங்க. இது எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ண பிறகு கடைசியாக நான் அந்த டெடிகேஷன் ப்ரேயரை ஏறெடுக்கும் பொழுது ஆராதனை முடிவடையும். அதெல்லாம் இப்பொழுது சகோதரன் கால்வின் பண்ணிகிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று நிச்சயம் உண்டா? இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் ஜெபத்திலும் உறுதியாயிருந்து விசுவாசிகளுக்கு மாதிரியாக ஜீவிப்பாயா? கண்டிப்பாக ஜீவிப்பேன். கர்த்தருடைய கிருபையினாலே கண்டிப்பாக முன்மாதிரியாக நான் ஜீவிப்பேன். 3வதாக முடிவு பரியந்தம் அல்லது கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்வாயா? கர்த்தருடைய கிருபையினாலே அது கர்த்தருடைய வருகை மட்டும் அவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்வேன். சரி, அவனுடைய அறிக்கையின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது கால்வின் பின்னி முழங்கால் படியிட வேண்டும். இந்த நேரத்தில் ஏதோ இந்த மூப்பர்கள் எல்லாருமே கால்வின் பின்னி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பயன்படுத்தும்படியாக அனாயின்ட் பண்ணத்தக்கதாக முடிவிருந்த நிலை நிற்கத்தக்கதாக அவனுடைய அறிக்கையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக இதோ மூப்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இதை மற்றவங்களும் ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் கால்வின் பின்னி நீர் தாமே ஆசீர்வதியும். என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை கடைசி மட்டும் செய்யத்தக்கதாக கிருபைத்தார். எல்லா விதமான நன்மையும் தார். அனாயின்ட் பண்ணுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். Hallelujah. Glory. Hallelujah. ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். 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 பூமியை உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனே, மாம்சத்தில் வெளிப்பட்டு உம்முடைய சீசர்களை அழைத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தர், இந்த நேரத்தில் ஆண்டவரே சகோதரன் கால்வின் பின்னியை உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை அறிக்கை பண்ண உதவி செய்திருக்கிறேன். இந்த ஏற்ற வேளையிலே இன்றைய தினத்திலே உம்முடைய ஊழியத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யும்படியாக கர்த்தாவே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மோசேக்கு அசிஸ்டண்டாக யோசுவா வந்தது போல கர்த்தாவே நீர் தாமே கால்வின் பின்னியை விதமாக பயன்படுத்தும். இதை எலியாவுக்கு அசிஸ்டண்டாக எலிசா வந்தது போல கர்த்தாவே நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பவுலுக்கு ஒரு தீமோத்தேயை கொடுத்தீர். தீமோத்தேயு அசிஸ்டண்டாக இருந்தான். இதை அந்த பேதுருக்கு மார்க்கை கொடுத்தீர். அதே போல ஆண்டவரே இதை மார்க்கு அந்த பேதுருடைய ஆவிக்குரிய குமாரன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவரே பவுலுக்கு தீமோத்தேயு என்ற குமாரனை நீர் கொடுத்தீர். அதே போல எங்களுக்கு நீர் கால்வின் பின்னி என்ற குமாரனை கொடுத்திருக்கிறீர். இன்றைய தினத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவனை அவன் மனைவியை ஆசீர்வதிப்பீராக. அவள் இருவரும் ஒருமனப்பட்டு உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் கிருபைத்தார்.
ஆவிக்குரிய வரங்களினால நிரப்பும். ஆவிக்குரிய 9 வரங்களினால நிரப்பும். ஆவிக்குரிய 9 கனிகளையும் தருவீரா. கனிகளினாலும் வரங்களினாலும் நிறைத்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்ய, வல்லமையான ஊழியத்தை செய்ய உதவி. தாவீதின் சிங்காசனத்தில் சாலமோன் உட்கார்ந்து ஆளுகை செய்தது போல கர்த்தாவே ஆண்டவரே நீர் தாமே உயர்த்துவீராக. ஆண்டவரே ஆவியிலே ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய ஆவியினாலே நடத்தி ஆசீர்வதிப்பீராக. அநேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தாவே நாங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக பயன்படுத்தும். ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பும். விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக ஜீவித்து செபத்திலே உறுதியாயிருந்து கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க இயேசுவே கிருபைத்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சபையாராக குடும்பமாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கேலின் பின்னி ஆகிய உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு மகிமையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் வாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. தாருந்தேவா ஏழைக்கும் மாறாதவும் கிருபை தன்வாரும் என்றும் நானும் அடிமை. தாருந்தேவா ஏழைக்கும் மாறாதவும் கிருபை கண்பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமா இந்த காலான் ஏகிடுவே பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.